எல்லாருக்கும் வணக்கம். 2026 பொங்கலுக்கான தமிழ்நாடு அரசோட பரிசு அறிவிப்புக்காக தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த அறிவிப்பு வந்துடுச்சு. அதுல என்ன ஸ்பெஷல், என்னென்ன தராங்கன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். உங்க எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி, இந்த தடவை பொங்கல் பரிசுல பொருட்கள் மட்டுமா இல்ல பணமும் உண்டா? ஆமாங்க, ஒரு சூப்பரான செய்தி. போன வருஷம் இல்லாம போச்சேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். இந்த வருஷம், அதாவது 2026 பொங்கலுக்கு பரிசு பொருளோட பணமும் தரதா அறிவிப்பு வந்திருக்கு. ஓகே, பணம் தராங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பணத்தோட சேர்த்து வர என்னென்ன பொருள்கள் இந்த தொகுப்புல வருது, வாங்க அதையும் பாத்திரலாம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறது இந்த பணம் தான். எவ்ளோ கிடைக்கும்னு கேக்குறீங்களா? இப்போதைக்கு வர்ற தகவல் படி 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது உண்மையிலே பல குடும்பங்களுக்கு பொங்கல் சமயத்துல ஒரு பெரிய கை கொடுக்கும் இல்லையா? வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு விட்டுறல, அதோட சேர்த்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் நம்ம பொங்கலோட அடையாளம் கரும்புன்னு சொல்லி ஒரு 10லேருந்து 15 விதமான மளிகை பொருட்களும் அடங்குன ஒரு முழுமையான கிஃப்ட் பேக்கேஜ் இது. சரி, இந்த வருஷ அறிவிப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, போன வருஷத்தோட இத கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு 2026ல? வித்தியாசம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியமானது. போன வருஷம், அதாவது 2025ல வெறும் கிஃப்ட் பேக் மட்டும்தான், நோ கேஷ். ஆனா இந்த 2026ல பொருள்களோட சேர்த்து பணமும் தராங்க. இதுதாங்க இந்த வருஷத்தோட ஹைலைட்டே. அப்ப போன வருஷம் ஏன் பணம் தரலன்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு அப்ப அரசாங்கம் சொன்ன காரணம் நிதி பற்றாக்குறை, ஃபைனான்ஷியல் டெபிசிட் இருந்ததால பண உதவி பண்ண முடியல. அதனால மளிகை பொருட்கள் மட்டும் கொடுத்ததா சொன்னாங்க. இந்த வருஷம் திரும்பவும் பணம் அறிவிச்சதுக்கு பின்னால வரப்போற சட்டமன்ற தேர்தலும் ஒரு முக்கிய காரணியா இருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கு. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதை நம்ம எப்படி வாங்கணும், அந்த டீட்டெயில்ஸை இப்ப பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, PHH அப்படின்னு சொல்ற முன்னுரிமை குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும், AAY அட்டை, அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கும் இது வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க. இத வாங்குற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. முதல்ல உங்க வீட்டுக்கே டோக்கன் வந்துரும். அந்த டோக்கன்ல என்ன தேதி நேரம் சொல்லிருக்காங்களோ அன்னைக்கு உங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா உங்க பொங்கல் பரிசு பொருட்களையும் பணத்தையும் வாங்கிக்கலாம். டேட் என்னமா இருக்கும்னு பார்த்தா, போன வருஷத்தை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷமும் ஜனவரி 7ஆம் தேதி வாக்குல டோக்கன் விநியோகம் ஆரம்பிச்சு பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான். ஆனா இதுக்கான அதிகாரப்பூர்வமான ஃபைனல் அறிவிப்பு எப்ப வரும்? இன்னும் கொஞ்ச நாள்ல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் அறிவிக்கும் பொழுதுதான் கரெக்டா எவ்ளோ பணம் தரப்போறாங்க, அந்த கிஃப்ட் பேக்ல என்னென்ன பொருட்கள் கன்ஃபார்மா இருக்குங்கிற முழுமையான லிஸ்ட் நமக்கு தெரியும். சோ அந்த அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். சரி, அரசாங்கத்தோட இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு, அதிலும் குறிப்பா இந்த பண உதவி உங்களுடைய பொங்கல் கொண்டாட்டத்தை இன்னும் சிறப்பாக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?